வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன்னு கேளுங்களேன். அந்த அம்மாவுக்கு அசைவ படையல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆடு பலி, கோழி பலி, அந்த மாதிரி உயிர் பலிகள் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். ஆனாலுமே ரொம்ப, அதாவது உயிர் பலி பிடிக்கும், அதுக்காக ரொம்ப சித்திரவதை பண்ணுறது. சில பேர்லாம் சாமி வேஷம் போட்டு அந்த மயான சூரிக்கெலாம் ஆடுலாம் அதை வெட்டி தர இழுத்துட்டு போகிறது, அப்புறம் ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துறதுலாம் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. உயிர் பலி பிடிக்கும். உயிர் பலி பிடிக்கும்னா எப்படின்னா, இப்போ நம்ம அசைவம் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அசைவம் பிரியராக இருப்பாங்க, பிரியராக இருப்பாங்க. ஆனால் அந்த உயிர்களை வதைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. நம்மளுக்குமே அசைவம் எல்லா விதமான அசைவமும் பிடிக்கும். ஆனால் உயிர் பலி பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பரிதாபமாக இருக்கும். ஐயோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தான் அம்மாவுக்கும் உயிர் பலி பிடிக்கும். ஆனால் அந்த உயிரை ரொம்ப துன்புறுத்துறது, கஷ்டப்படுத்துறதுலாம் அந்த அம்மா விரும்ப மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி வேஷம் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறதுலாம் அந்த மயான சூறை வீடியோக்களில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ணாதீங்க. உயிர் பலி பிடிக்கும் அந்த ஆத்தாவுக்கு, ஆனால் உயிர்களை வதைக்கிறது பிடிக்காது அந்த அம்மாவுக்கு. அந்த உயிருமே அந்த அம்மாவுக்காக அது பலி ஆகுதுன்னா அது அதுக்கு அந்த பிறவிக்கே கிடைச்ச மோட்சம் தான், அதுக்கு முக்தி தான். அதுக்கு மனிதர்கள் வளர்ந்தால் மட்டும் என்ன, மனிதர்களுக்கு இரையாகிட்டு என்றைக்காவது ஒரு நாள் சாக போகுது. அது அம்மாவுக்காக அது உயிர் விடுதுன்னா அந்த உயிர் அந்த அம்மாவுக்கே அது அதுக்கு அர்ப்பணித்து அந்த உயிரை விடும்போது அந்த பிறவிக்கே அதுக்கு முக்தி கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு கஷ்டமாக நினைக்க வேண்டாம். அதோட இன்னொன்று அந்த அம்மாவுக்கு பம்பை உடுக்க, அந்த மேலே தாளம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பம்பை உடுக்க அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த அம்மா ரொம்ப பரவசமாக ஆடிக்கிட்டு வருவாங்க. வேஷம் போட்டால் கூட சரி, அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி வேஷம் போட்டாலும் சரி, காளி தேவி வேஷம் போட்டாலும் சரி, அந்த பம்பை உடுக்க மேளத்துக்கு அந்த அம்மா ஆடிக்கிட்டே வந்தால் தான் அந்த அம்மா அந்த வேஷம் போட்டதுக்கே ஒரு அர்த்தம். அப்போ தான் அந்த அம்மா ஒரு மருளாடி வந்தால் தான் அந்த அம்மாவை அந்த வேஷம் போட்டதுக்கே ஒரு பெருமை. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும். அப்புறம் பக்தர்களுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு பண்ணால் கூட அந்த அம்மா நம்மளுக்கு பெரிய விஷயமா நம்மளுக்கு திருப்பி தருவாங்க. எப்படின்னா, அவங்கள நாடி வர பக்தர்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் நம்ம செஞ்சோம்னா, நம்ம ஆயிரக்கணக்கில் நன்மை செஞ்சால் அந்த அம்மா கோடிக்கணக்கில் நம்மளுக்கு நன்மை செய்வாங்க. அந்த மாதிரி அவங்க பக்தர்களுக்கு யாராவது சின்ன துன்பம் கொடுத்தாங்கன்னா, 1% கொடுத்தீங்கன்னா நீங்கள் 100% அந்த அம்மாட்ட நீங்கள் பெற வேண்டியிருக்கும் துன்பத்தை. அதனால் பார்த்து செய்யுங்க. வாழ்க வளமுடன்.